நான் சாதாரணமாக சில பேர்கிட்ட சொல்லுவேன், கடன் 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 சொல்கிறீங்களே, கடன் வாங்கும்போது யாராவது சாமிக்கிட்ட சொன்னீங்களா? நான் கடன் வாங்க போகிறேன், மாதம் மாதம் இந்த பேங்க்கில் பணம் வாங்க போகிறேன், இஎம்ஐ கட்ட சொல்கிறாங்க, கட்டவான ஒரு உத்தரவு கேட்டிங்களா? கேட்க மாட்டோம். ஆனால் கடன் அடைக்கும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா, கடன் அடைக்க முடியலன்னா சுவாமிகிட்ட நேராக வந்துடுவோம். கடவுளே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நிறைய கடனை வாங்கி வச்சுருக்கிறேன், எப்படியாவது இந்த கடனை நீ தான்ப்பா எனக்கு அடைச்சி கொடுக்கணும் அப்படின்வோம். நல்லா தெரிஞ்சுங்க, இனிமேல் கடன் வாங்கும்போது சாமிக்கிட்ட வந்துருங்க. சுவாமிகிட்ட கோவிலுக்கு வந்து நீங்கள் கால பைரவரையே வேண்டுங்க, உங்கள் குலசாமியை வேண்டுங்க, இஷ்ட தெய்வத்தை வேண்டுங்க. நான் இப்போ ஒரு கடன் வாங்க போகிறேன், என்னால் அடைக்க முடியுமா அப்படின்னு கடவுள்கிட்ட கேளுங்க. இந்த கடவுளோட கேட்குற கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மனசுலேருந்து தானே அந்த கேள்வி எழும்புது. இந்த மனசு திரும்பி உங்களுக்கு பதில் சொல்லும். உடனே சொல்லாது, 2 நாள் எடுத்துக்கும். அதை பற்றியே சிந்திங்க. அப்போ கண்டிப்பாக அந்த கடவுள் நிச்சயமாக கடன் வாங்குறது சரியா தப்பான நேரத்தில் உணர்த்துவார். ஏதோ ஒரு சூழ்நிலை உங்கள் கண்ணு முன்னாடி இது நடக்கும். உங்களோட பேங்க் பேலன்ஸ் உங்கள் மைண்டுக்கு வரும், உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் மைண்டுக்கு வரும். ஸோ கடன் வாங்கலாமா வேண்டாமான்னு அவரே உத்தரவும் கொடுப்பார். ஸோ கடன் வாங்கிட்டு கடவுள்கிட்ட போகிறத விட கடன் வாங்குறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட போங்க. கடன் படாமல் இருக்கலாம், நல்லது நடக்கும்.